தாவேகா தலைவர் விஜய் மீது கொண்ட அன்பின் காரணமாக தாவேகாவில் இணைந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள். தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து தமிழகம் முழுவதும் கணிசமான பொதுமக்களை ஈர்த்து வருகிறது. குறிப்பாக அக்கட்சி நிர்வாகிகள் தற்போது 10 லட்சத்திற்கும் அதிகமான உறுப்பினர்களை சேர்த்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். விஜய் மீதான ஈடுபாடு காரணமாகவே பெருந்திரளான மக்கள் தாவேகாவில் தொடர்ந்து இணைந்து வருகின்றனர். தென்காசி மாவட்டத்தில் தாவேகாவின் செயல்பாடு தீவிரமடைந்துள்ளது. அண்மையில் சங்கரன் கோவிலில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இக்கூட்டத்தில் திரளான பொதுமக்கள் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. இதன் தொடர்ச்சியாக தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்களும் இளைஞர்களும் தாவேகா தலைவர் விஜய் மீதான அன்பின் காரணமாக தாவேகாவில் இணைய முடிவு செய்தனர். தென்காசி வடக்கு மாவட்ட தாவேகா செயலாளர் மாரியப்பன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் இந்த 50க்கும் மேற்பட்ட பெண்களும் கட்சியில் முறைப்படி இணைத்துக் கொள்ளப்பட்டனர். இவர்களில் பலர் விஜய் மீது கொண்ட பற்றின் அடையாளமாக பச்சை குத்தியிருந்தனர். புதிதாக இணைந்த பெண்கள் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தாவேகா வேட்பாளர்களுக்கு தீவிரமாக வாக்கு சேகரிப்போம் என்றும் தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராக வருவார் என்றும் திடமான நம்பிக்கை தெரிவித்தனர். அதிமுக மற்றும் திமுகவிற்கு மாற்றாகவே தாவேகா உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தாவேகா தலைவர் விஜய் மீதுள்ள அசைக்க முடியாத பற்றே தாங்கள் கட்சியில் இணைந்ததற்கு காரணம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். தற்போது தாவேகா கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உறுப்பினர் சேர்க்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழலில் தென்காசியில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் இணைந்துள்ளது அக்கட்சிக்கு கூடுதல் பலம் சேர்த்துள்ளது. தென்காசி வடக்கு மாவட்ட தாவேகா செயலாளர் மாரியப்பன் கூறுகையில், தாவேகா தலைவர் விஜயின் வழிகாட்டுதலின்படி செயல்பட்டு தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளையும் தாவேகா கைப்பற்றும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்.